கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லை இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தவன் பட்ட கடனுக்கு பொறுப்பேற்காதே. உன்னால் அந்த கடனை தீர்க்க முடியாவிட்டால் உன்னிடம் உள்ள அனைத்தையும் இழந்து போவாய் என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அந்த கடன்ல மாட்டி விடுறவங்க ரொம்ப எளிமையா அழகா அட்வைஸ் பண்ணி சொல்றவங்க ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? நீ ஜாமீன் போடாத, நான் கெட்டுவேன், ஜாமீன் போடாதன்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அவன் கடன் வாங்கினா அவன் கெட்டுவான். அவன் சுயநலத்துக்காக வாங்குகிறான். அப்ப அவன் முதல்ல பைபிள் படிச்சு அவன் என்ன யோசிக்கணும்? நம்மளால இந்த கடனை கட்ட முடியுமா? நமக்கு என்ன வருமானம் வருகிறது? இந்த வருமானத்துக்கு மீறி நம்ம கல்யாணத்தை செலவா பண்றோமா? வருமானத்துக்கு மீறி வீட்டை அதிகமா கட்டுறோமா? இது அவன் பிரச்சனை. அதனாலதான் அவர் எழுதுகிறார், கையடித்து உடன்படாத. அவன் தரலன்னா நான் தரேன். நீங்க அந்த ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். நம்மளால கொடுக்க முடியுமா? இந்த பிரச்சனை வந்தா நம்மளால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்கள் ஒருவனாகாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பணம் வாங்கும்போது அவ்வளவு இனிமையா பேசுவாங்க. பணத்தை கடன் வாங்கும்போது அவ்வளவு தாழ்மையா பேசுவாங்க. காலில் கூட விழுந்துருவாங்க. சாப்பிடாம வந்து கிடப்பாங்க. முகத்தை அப்படியே பாம்போல வச்சிருப்பாங்க. ஆனா பணம் வாங்கின பிற்பாடு அவங்க சுயரூபத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நம்ம தான் அவங்க கிட்ட கடன் வாங்கின மாதிரி அவங்களுடைய சுயரூபம் மாறிவிடும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் பைபிள் எழுதி கொடுக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள், பி கேர்ஃபுல்லாக இருங்கள். ₹1 கூட யாரும் சும்மா நமக்கு தரமாட்டாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறாங்க. அதனால பைபிள் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லுது, அடுத்தவன் பட்ட கடனுக்கு பொறுப்பேற்காத. உன்னால் அந்த கடனை தீர்க்க முடியாவிட்டால் உன்னிடம் உள்ள அனைத்தையும் இழந்து போவாய். அதனால யாரு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ₹100 கொடுக்குறோம், அந்த ₹100 நம்மளால சமாளிக்க முடியும். ₹1000 கொடுக்குறோம், ₹1000 சமாளிக்க முடியும். 10,000 கொடுத்தா சமாளிக்க முடியும். அதோடு நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். அது திரும்பி தரலாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான கடன் பிணைக்கப்பட்டு நம்முடைய சொத்துக்களை பூர்வ எல்லைக்குறியை மாறிவிடும். கீழே வசனம் சொல்லுகிறது, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாது. நம்ம சொத்து, தகப்பன் நமக்கு வச்சிருக்கிற சொத்தை கொடுக்க வேண்டியதாயிரும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நம்முடைய சமாதானமும் சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். நீர் விரும்புகிறபடி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.